என்னடா ஏதோ கார்ல வருவாரு, கப்பல்ல வருவாரு, ஹெலிகாப்டர்ல வந்து மாடியில இறங்குவாருன்னு இங்க வந்து இவ்வளவு சிம்பிளா எனக்கும் அதானே தெரியல. என்ன ப்ரோ? என்ன இல்ல, நான்லாம் கொஞ்சம் எளிமையான ஒரு கை, ரொம்ப ரொம்ப டவுன் டு எர்த். ஆனா இவ்வளவு டவுன் டு எர்த் நான் பார்த்ததே இல்ல சார். இல்ல அது நானா சொல்ல நல்லா இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க. என்ன அவரு சொல்றாரு? இப்பெல்லாம் இப்படி ஆயிட்டாங்க போல சார். இவரு கட் பண்ணி அனுப்பிச்சுடுங்க சார். காசு எதுவும் கொடுக்குமா? யாரு இது நல்லா இருக்கு. ஹெல்மெட் கழட்டிட்டு வர வேண்டியதானே, எங்க அவர் கூட சுத்திட்டு இருக்க? இல்ல படத்துல ஃப்ரெண்டா இருந்தேன், நதில எப்படி ஃப்ரெண்ட் ஆகி அப்படி எளிமையா நானும் அப்படியே வரலான்னு. நீங்களும் எளிமையா சார்? நாட்டுல எல்லாருமே எளிமையா இருக்காங்களப்பா. ஆனா இப்ப எளிமையா இருக்கிறது முக்கியம் கிடையாது. எளிமையா இருக்கு அவங்களே வெளில வந்து சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க நியூஸ் சேனல்ஸ், பாலிமர், சன் நியூஸ், புதிய தலைமுறை எல்லாருமே அதர்வா ப்ரோ வந்து ரொம்ப எளிமையான ஒரு டவுன் டு எர்த்னா 20 கிலோமீட்டர் உள்ள போலாம். அவ்வளவு டவுன் டு எர்த். அப்ப வாங்க ஷோ போய் எளிமையா ஆரம்பிப்போம். எளிமையாவே பண்ணிடுவோம்டா. எளிமையா தானே பண்ணணும். வெல்கம் டு விஜய் சித்து vlogs மொட்டை மாடி பார்ட்டி. கெஸ்ட பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பத்தி சொல்லணும். சொல்லுங்க. இவரோட டெடிகேஷன் லெவல் எங்கேயோ இருக்கும். எப்படி? உண்மையிலே நீ வந்து டிக்ஷனரியில போய் இப்படி திருப்பி திருப்பி பாத்துட்டே இருந்தா டெடிகேஷனுக்கு பேர்லாம் இருக்காது. அவர் மூஞ்சி படம் போட்டே இப்ப விக்கிறாங்க. என்னண்ணே? பானா காத்தாடி படம் பார்த்திருக்கீங்க? ஆமா. அதுக்காக அந்த ஸ்லாங் வரணும்ன்றதுக்காக நார்த் சென்னையில போய் 40 நாள் இருந்தார். அந்த ஸ்லாங் சரியா வர மாட்டேங்குது. அப்படியே பாதி பாதியா வருது. டக்குன்னு போட் எடுத்து கடல் உள்ள போயிட்டாரு. ஏன் சம்மந்தமே அங்க? ஆனா இதுக்கு ஸ்லாங் இருந்தா தான் கரைக்கு வருவேன், இல்லைன்னா கடல்லே விழுவா. அப்படி போனாரு. இப்ப கத்துட்டாரா இல்லையா? கத்துக்கிட்டு தானே திரும்ப வந்தாரு. திரும்ப வந்தோடனே இப்ப ஸ்லாங் எல்லாம் கரெக்டா வருது. பேசாம வடச்சென்னையில கூட்டு ஒரு நடிக்க வச்சிருவோம் பேசினாங்க. அப்புறம் இல்ல நான் வந்து ஸ்லாங் கத்துக்கிறது பானாக்கா தடிக்காதான், நான் இதை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி முடிச்சாரு. ஏன்னா மித்த ஆக்டர்ஸ்லாம் ஒரு படம் நடிச்சாங்கன்னா அந்த ஒரு படம் 20 நாள் இங்க தரேன், 30 நாள் அங்க தரேன், 40 நாள் இங்க தரேன் இப்படின்னு பிரிச்சுப்பாங்க. ஆனா ஒரு அப்படி கிடையாது. ஒரு படம்னாலும் அந்த படம் ஒரு வருஷம் நீங்க எடுத்தாலும் உட்கார்ந்து அந்த படத்தை முடிச்சு கொடுத்தா அடுத்த படத்துக்கே போவாராம். இப்பதான் புரியுது டெடிகேஷன் சொன்னீங்க. உண்மையிலே டெடிகேஷன்டா. சுதாகர் பத்தி சொல்ல வேணும் அப்படின்னா இப்ப ஆனா அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க திரும்பி உட்காரணும் நாங்க ஆசைப்படுறோம். ஆமா, நீங்க திரும்ப திரும்ப உங்களுக்கு நாங்க பில்டப் கொடுத்தீங்க. ஆமா, நாங்க பில்டப்ல திரும்பணும்னு நாங்க பில்டப் முடிச்சிருவோம். சரி ரைட். நீங்க பின்னாடி பார்த்து அதை தான் மூஞ்சி நினைப்பீங்க. கிடையாது, அங்கிட்டு இருக்க மூஞ்சி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணுவாரு. இப்ப இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவின் இளைய மகன். இதெல்லாம் ஒரு பெருமை. இப்ப பாருங்க. ஓகே, மாமியாரின் மருமகன், யூடியூபின் பிதாமகன், ஜில்ஜிலின் குடிமகன், மகனுக்கெல்லாம் மகன், மகன், மகளாதி மகன், மக்கான் மகன். இல்லைங்க, அப்ப மாலை வச்சு நாங்க போயிட்டே இருப்போம். நீங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் பில்டப் தான். போதும். யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இருக்கிற ஒரு ஆள்னா திரும்ப இருந்தாலும் சேம் டிவின்னு சொல்லிட்டா ரொம்ப அச்சிக்கமாயிடும். சோ இன்னைக்கு இதே முரளி டீம்ல இருந்து நமக்கு வந்து அதர்வா ப்ரோவும் சுதாகர் ப்ரோவும் வந்திருக்கிறாங்க. சூப்பர். இதயம் படம் பார்க்காதவங்க தமிழ்நாட்டிலே கிடையாதான். ஏன் ஜெர்மனில கூட இல்லையா? ஜெர்மனில ரீமேக் இடியாம்னா ரீமேக் பண்ணி இதயம் வந்து இடியாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ அது அப்படிப்பட்ட இதயம் அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மருவி இன்னைக்கு இதயம் முரளி ஆயிருக்கு. அதே கதை தானே? இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பனா அப்பாவோட பயோகிராஃபியா இருக்கும்டா. அப்படியா? இப்ப எல்லாம் அப்படித்தான பயோகிராஃபி தானே பண்ணுவாங்க. இதே முரளினா இதே முரளி அவர் எப்படி இருந்தாரு அதோட பயோகிராஃபி. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப பாத்தீங்க, இப்ப ஒருத்தர் லவ் ஃபெயிலியர் அப்படினாலே என்ன சொல்லுவாங்க? லவ் ஃபெயிலியர் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. என்னப்பா இதே முரளி மாதிரி சுத்தி தாடி வலி சுத்தி அந்த மாதிரி ஒன் சைடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரி இத்தனை மக்கள் இந்த லவ் ஃபெயிலியர் ஆகி தவிக்கிறாங்கல்ல பசங்க. ஆமா, அவங்களோட வாழ்க்கையை சொல்லக்கூடிய படமா இது இருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டா? அப்பனா இதே முரளி பார்ட் 2. அதான். ஆமா, இதே முரளி பார்ட் 2. பேசாம நீங்க என்ன பண்ணுங்க, நமக்கு அப்பா டைட்டில் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அடுத்தது வந்து இந்த ஆனந்தம் பார்ட் 2, சுந்தரா டிராவல்ஸ் பார்ட் 2 இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஏன் வானத்தை போல பார்ட் 2 கூட பண்ணலாம். வானத்தை போல டாடி நடிக்கவே இல்ல. நீங்க பரவாயில்ல, அதே வயசு தான்டா பண்ணலாம். வானத்தை போல பார்ட் 1 மட்டும் முக்கா கலர் சட்டை போட்டு போயினே இருக்கலாம். என்ன ப்ரோ? அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப என்ன படம் இதே முரளி? சோ ஒரு பையன் ஒரு ஒன் சைடுல பண்ண பையன், அவனால வந்துட்டு அவன் லவ் போய் சொல்ல முடியாது. இது ஒண்ணுதான் காமன் பாயிண்ட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். சோ அதை தாண்டி வந்து அங்க இங்க ரெஃபரன்சஸ் இருக்கும். அந்த பழைய இதயமோட ரெஃபரன்ஸ் அதை தாண்டி சுதாகர் இருக்காரு. அண்ட் பெரிய காஸ்ட். அந்த ஹீரோயின் வரவே
இல்லையே. சுதாகர் இருக்காரு சரி, அந்த இதயம் ஒரிஜினல் இதயம்லயே ஒரே ஒரு ஹீரோயின் தான் இருந்தாங்க. இதுல 2 பேர் இருக்காங்களே, ட்ரெய்லர்ல பார்த்தோம். இவங்களும் கொஞ்ச நேரம் வராங்க, அவங்களும் கொஞ்ச நேரம் வராங்க. பத்தா வரையும் உங்க ஃப்ரெண்ட் டீம்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சர்ப்ரைஸா ஒரு பெரிய ஹீரோயின் உள்ள இருக்காங்களா? அப்படியா? ஆமா, ரிவீல் பண்ணுவாங்களா? அது அவங்களுக்கே சர்ப்ரைஸ். ஒரு லைட் ஹார்ட்டட் லவ் ஸ்டோரி. அந்த டைம்ல இருக்கிற சரி, அந்த காலகட்டத்துல இருக்கிற ஒரு பையன், அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற பையன் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு லவ்ல இல்ல அந்த ஒரு ஜென்ஜி லவ் ஒரு சம்திங் சொல்றாங்க இல்லையா? ஆமா, என்ன சொல்றாங்க இல்லன்னா யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு. நாங்களா லவ் பண்றது இல்ல, ஒன் சைடு லவ். ஒன் சைடு ஃபேன்ஸ் கமெண்ட் தெரிவிக்க விடுங்க. இப்ப எல்லாம் ஒன் சைடே இல்லடா, அதெல்லாம் அந்த காலத்தோட அழிஞ்சு போச்சுடா. இவர்தான் அது நான் தான் அவனே. ஹீரோயின் இருக்காங்க தெரியும்ல, ஒரு பேர் இருக்காங்க. மாப்பிள்ள எனக்கு புரியல மாப்பிள்ள. நீங்க அல்ல, அது சும்மா ஒரு கதைக்காக இல்ல, நீ அப்படி சொல்லி சும்மா சும்மா சூட்டு கூட்டுக்கிட்டே இருக்காங்கன்ற. அதுக்கப்புறம் இப்ப கேட்டா ஹீரோயின் இருக்காங்க. அது பேர் இருந்தா தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல இல்ல, அதான் கதைக்கு வந்து தேவைப்படுதுங்கும் போது நம்ம அதுக்காக போகணும்ல. அதுக்காக எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. என்னதான் ஹீரோயின் இருந்தாலும் தாடி வச்சு மாஸ்க் போலன்னா அவர் அந்த ஹீரோயின் இந்த இதுக்கே வர மாட்டாரு. திராவிட் தான் ஹீரோயின் நினைக்கிறேன். உண்மையிலே ஹீரோயினா? ஆமாங்க, உண்மையில ஹீரோயின். அதுலயே கொடுத்தாங்க. அது வீடியோக்காக ஒரு டூப்ளிகேட் போடலாம். இது ஒரிஜினலாவே ஹீரோயின் இருக்குங்கிற பொண்ணு உண்மையிலே. ஆமா, எப்படி இருந்தது? இல்ல நடிக்கிற ஃபீல், ஒரிஜினல் பொண்ணோட நடிக்கிறது. ஆமா, ஏன்னா நீங்க இப்படி ஃபேக்காவே நடிச்சு விட்டு ஒரிஜினல் பொண்ணுன்னும் போது கொஞ்சம் படபடப்பா இருக்கும்ல. ஆமா இருந்தது. ஆனா எனக்கு ஒன் சைடு தானே. நீங்களும் ஒன் சைடு, நானும் ஒன் சைடுங்க. என்னங்க இந்த படத்துல எல்லாரும் ஒன் சைடா? படத்துல யாருமே யார்கிட்டயும் லவ்வே சொல்ல மாட்டாங்க. இதயத்துக்குள்ளேயே வச்சுக்கிறனால தானே அது. இதயத்துக்குள்ள லவ். இப்போ ஒன் சைடா லவ் பண்றான், ஆனா 2 பேரை லவ் பண்றான். ஒரு காலகட்டத்துல ஒரு பொண்ணு லவ் பண்றான், அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில வருது. சோ அந்த லவ், அந்த பொண்ணையும் லவ் பண்றான். அப்பதான் ரியலைஸ் பண்றான், இல்ல ஃபர்ஸ்ட் பண்ண லவ் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பொண்ணு கிட்ட நீங்க படத்தை வந்து பாருங்க. சோ இப்போ 2 சைடு ஆயிடுதா? அப்போ இல்ல, சூசைட் ஆயிடும். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் அந்த பிள்ளை ஒத்துக்கலப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளைய லவ் பண்ண போறான். எப்படி ஒத்துக்கலது? அதான் சொல்லவே இல்லையே. நீங்க அடுத்த பொண்ணிட்ட போறீங்க, சொல்ல முடியலையே. சரி, சொல்ல முடியலன்னா சும்மா இருக்க வேண்டியதானே, எதுக்கு அடுத்த பிள்ளைட்டு போனீங்க? டேரக்டர் தான் கேட்கணும், நமக்கு தெரியாது. சொல்லுவாங்க, நம்ம நடிப்போம். அவ்வளவுதான் பிரதர். எனக்கு இதுல ஒரு பெரிய டவுட் இருக்கு பிரதர். எனக்கு ப்ளீஸ் யாராவது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு லேடிஸ், இருடா ஒரு நிமிஷம், எனக்கு அதுலயே டவுட் இருக்குடா. அப்போ லவ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? எல்லார்ட்டையும். பண்ணவங்கிட்ட இல்ல, பண்ணாதவங்கிட்ட போய் சொல்லிடுவேன். சும்மா சொல்லி வைக்கிறேன். அப்புறமேல இப்ப நீ இல்லன்னா நீ இல்லன்னா நீ அப்படி போயினே இருப்பான். அது சமயத்துல கல்யாணம் ஆனவங்க கூட சொல்லியிருக்கான். அதெல்லாம் பாரபட்சமே பாக்குறது இல்ல. எதுக்கு லவ் எல்லாருக்கும் கொடுப்போமே. கல்யாணம் ஆகல இல்ல, இனிமேலும் ஆகாது. டவுட்டே வேண்டாம், அது ஆகவே ஆகாது. எல்லாரையும் போய் லவ் சொன்னா எப்படி ஆகும்? இல்ல இப்ப டெய்லி அவர் என்ன பால் போடுற மாதிரி டெய்லி போய் போட்டு வருது போல. அப்படி கிடையாது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தேன், அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு புனிதமான லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதே முரளி ஜூலை 10ஆம் தேதி அபிமான திரையரங்களில் உலகமெங்கும் வருகிறது. ஆமா, பார்த்துட்டு உங்களுடைய லவ்வர்ஸ் மட்டும் பார்க்கணும்னு இல்ல, லவ் பண்ணாதவங்களும் இதை பார்த்து லவ் பண்ணலாம். அப்படிதான். ஆமா, கரெக்ட். ஏதாவது பேசுங்க. இல்ல கரெக்ட் தான், நீங்க தான் சொல்றீங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்க தம்பி, நான் ஏன் பேசிட்டேன்? அது என்ன, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் அதாவது இந்த ஷோ முடியறதுக்குள்ள ஒரு கதையை கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க கண்டிப்பா திரையரங்குல இந்த படத்தை பார்க்கலாம். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது 2 விஷயம் தான். அதுல ஒண்ணு ஒட்டி. அப்ப இன்னொன்னு One, two, three. பின்னாடி கிரீன் மேட்ட போடுறா. நீங்க 2 பேரும் ஒரு டீம், நாங்க 2 பேரும் ஒரு டீம். எங்க டீமுக்கு நாங்க பேர் வச்சுக்கலாமா? என்ன வேணா வைங்க. என்ன பேர் வைப்போம்? நீங்க இதயம் டீம், நாங்க முரளி டீம். என்ன முரளி. சரி, நாங்க இதயம் டீம்டா. நாங்க முரளி டீம். முரளி டீம். முரளிக்கு நிறைய சவுண்ட் வருது. இதயம் டீம். என்ன அவரே கத்துறாரு? வேற யாரும் கத்துறப்பா? முரளி டீம். முரளி பையன் தான்டா அதிர்வாவே. இதயம் டீம். ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது இங்க இருக்கிற 6 கிளாஸ்ல ஏதோ ஒரு கிளாஸை நீங்க தொட்டுருவீங்க. அத வந்து நம்ம டேஞ்சர்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்க கண்ணை முடிப்பீங்க, நாங்க ஒண்ணு தொடுவோம். அதுக்கப்புறம் அதை நாங்க டேஞ்சர்னு போட்டுருவோம். இப்ப முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப 2 பேருமே எடுத்துருவோம். கண்ணு கட்டை எடுத்துட்டு ஒண்ணா எடுத்து குடிப்போம். இன்கேஸ் நீங்க தொட்டதை நாங்க எடுத்து குடிச்சிட்டோம்னா நாங்க அவுட். நாங்க தொட்டதை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா நீங்க அவுட். என்ன தொட்டு விளையாடுறது என்ன? அவ்வளவுதாங்க கேம். எங்க கண்ணை முடிக்கீங்க. ரெடி ரெடி. ஒண்ணு தொடுங்க. ஓகே ஓகே. எல்லாம் தொடுங்க.
ஓகே எடுத்துடலாம். எடுத்துடலாம். சாரி நான் எடுத்துட்டேன் பரவாயில்ல. நியாயம். பெரிய நடிகையா இல்லையா? நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புகழ்ந்துக்கிட்டோம். மகா நடிகன் அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டோம். சாரி பிரதர், நாங்க தொட்டதுதான் நீங்களும் தொட்டிருக்கீங்க. அப்படியா? நாங்க எது தொட்டோம்? நாங்களும் அதான் தொட்டோம். அதனால 2 பேரும் ஒரு இதை தொட்ட முடியாது. தொட்டோம்னா கேம் இதுவாயிடும்ல. அப்ப ஒரு கை தெரியலாம். அதாவது 2 டீமுமே ரொம்ப ஈக்குவலா இருக்கும்ன்றதுதான். ஏன்னா இதயமும் முரளியும் சேர்ந்தாதானே இதே முரளி. இந்த முரளி படம் பார்க்கணும்னா நீங்க ஜூலை 10ஆம் தேதி தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இதே மாதிரி எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. ஆனா ஒன் சைடோட. இப்ப அவங்க எதை தொட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு மத்ததை எடுத்து நம்ம குடிக்கணும். தொட்டா டேர் இருக்கு, யோசிச்சுக்கோங்க. ஸ்மார்ட் லிஸ்ட்ல பயங்கரமா இருக்கு. அவங்க ஏமாத்த கூட செய்வாங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா போங்க. ஓகே பின்னாடி பயப்படுறாங்க கிடையாது. போய்கிட்டே இருக்க மதுரக்காரன். ஒரு இதுக்காக சொல்றேன். குடிக்கலாமா குடிச்சா உங்களுக்கு தான் டேர் டிசைட் பண்ணிட்டீங்க. நீ விளையாடி 2 பேருக்கு தானே சிவகங்கையில ஒன்னா இது பாத்துக்குங்க. உங்க உள்ளுணர்வு தான். அப்புறம் நான் சொன்னேன்பா அதான்ப்பா அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது. சரி வாங்க பாத்துருவாங்க. பாதி குடிச்சாச்சுன்னா அவுட் தான். குடிச்சிருங்க. சேஃப் சேஃப்ங்க. நான் சொன்னேன்ல. அதுக்குள்ளயும் ஐயோ வேற அம்மா வேற ஆனா பாத்துக்கிறேன். எதுக்கு பயப்படுறீங்க? இப்ப நாங்க நீங்க அதான் இல்ல, நானே உண்மையிலே சூப்பர் வெற்றி நமக்கு தான். என்ன ஏதுன்னு டக்குன்னு குடிச்சிட்டீங்களா? சரி வாங்க வாங்க தம்பி வாங்க. நான் எதுக்கு நைஸா நீயா? ஒரு 2 பேர் டீம்ல 2 பேரும் சேர்ந்து நான் முடிவு பண்ணணும். இப்ப அவர் கை நீட்டுங்க சும்மா. அங்க இருந்துட்டு சும்மா குனிஞ்சு இப்படி வாங்க. போதுப்பா. பாத்தியா வரலப்பா. அவர் கூட பழகிருக்கீங்களா ஷூட்டிங்ல? அவர் எந்த பக்கம் இருந்து வருவாருன்னு தெரியுமா? அவர் எந்த பக்கத்துல மேலே கூட பிடிப்பாரு. உங்களுக்கு அதெல்லாம் தேவையா? சரி இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம எடுத்து நீங்க அதிர்வாவா இருந்தா எதை தொட்டிருப்பீங்க? இத நடுவுல இது போமா. நடுவுல எனக்கு தோணுது நல்லதா. இது போறோமா அதை போறோமா? இல்ல இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன் தோணுது டிராவல் பண்ணி. ஃபிட்னஸ் பாடி. எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிடலுக்குள்ளேயே கையை விட்டு இன்ஜெக்ஷன் எடுப்பாரு. அவ்வளவு நீட்டா. போவோம் லைனா போவோம். அவ்வளவுதான். யோசிச்சுக்கலாம். எடுத்து பரவாயில்ல போங்க. என்னாச்சு? சேஃப்ங்க. அப்புறம் என்ன போடுங்க. நாங்களும் ஆர்டர்லயே போறோம். எந்த ஆர்டரு? வாடி மாப்பிள. இப்ப ஒண்ணு நாங்க தொட்டது, ஒண்ணு நீங்க தொட்டது. இப்ப எப்படி இருந்தாலும் நீங்க ஒண்ணு தொட்டுதான் ஆகணும். எதை தொடுறீங்க? அது நாங்க தொட்டது எப்படி நாங்க தொடுவோம்? அப்ப உங்களுக்கே தெரியும்ல. அப்ப நீங்க எங்களத குடிச்சுதான் ஆகணும். ஒரிஜினல் எடுக்கும் போது கம்மி மாத்தி எடுக்கும் போது அப்புறம் என்ன சேஃப் எல்லாம் கிடையாது. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டீங்க. முடிஞ்சு போச்சு. சரி வாங்க. என்ன அவ்வளவுதான்டா. சும்மா கிடையாது. இதயம் என்னைக்குமே இதயம் தான்டா. முரளியை விட்டீங்களே. இல்ல முரளி வருவாரு. இப்ப நாங்க தான் டேர் கொடுக்கணுமா? ஆமா. என்ன டேர் கொடுப்போம்? இந்த டீமே தப்பு. இவ கூட சேர்ந்ததே தப்பு. இப்ப வந்து இந்த படத்துல வந்து ப்ரோ வந்து ஹீரோவா இருக்காரு. இப்ப ஒருவேளை இதே முரளி பார்ட் 2ல சுதார் ஹீரோன்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். வச்சுப்போம்ல. அதான் நடக்கும். தலைவர் ஃபேன்ஸ். அவர் தான் ஹீரோ. ஓகே. நீங்க தான் ஹீரோயின். எனக்கு தானே ஆசைப்பட்டேன். ஓகே. நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். இப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு நாங்க வந்து ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுவேன். அந்த வீடியோ நீங்க நல்லா பாத்துக்கணும். Okay. பாத்துட்டு நீங்க அப்படியே நடிக்கணும். நடிக்கணும். ரீக்ரியேட் பண்ணணும். ஓகே 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 எடுத்துட்டு வாங்க. இதானா? அதான் நீ கிளம்பிட்டியா? நீ கிளம்பிட்டியா? இல்ல எங்க இருக்க? இல்ல எங்க இருக்கு? ரொம்ப தூரம் போயிட்டியா?
நான் சுதாகர் ரொம்ப தூரம் போயிட்டியாடா? வருவாரு இவர் இப்ப போன்ல மட்டும் தான் உன்னை எங்க வைக்கணும் அங்கேயே தான் நிக்கிறேன். கேமரா வைக்கணுமா கைய? வச்சிருந்தோம் அமுக்க கூடாது. ஆனா அவர் என்ன பையன் வந்துட்டாரு? அவர் அப்படியே மயங்கி பின்னாடி வந்துடணும், இவ்வளவுதான். சோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து அதர்வா ப்ரோ, இதோட கேமராமேன் நானு. ஓகே, நான் ஹீரோயின். ஓகேவா? ஆமா, நீங்க தான் ஹீரோயின். அவரு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுப்பாரு டைரக்டரா. இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்ல? என்ன வேணாலும் பண்ணலாம் சார். சூப்பர். இப்போ வந்து போன் வேணாம், பக்கத்துல தானே இருக்கீங்க. ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு பேசுங்க அப்படியே. சார் கையே ஓகேவா சார்? நான் எடுத்துக்கலாமா? நான் ரொம்ப ஜோவியலான பொண்ணு, இடுப்பு வேணும் பிடிச்சிட்டேன். டைரக்டர் சார்ட்ட கேளுங்க, அவருக்கு ஓகே. என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இது. கொஞ்சம் இது இடுப்பு பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேல கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, போக போக இடுப்புக்கு வந்துரும். அப்புறம் இடுப்புல என்ன வந்துருச்சுமா? பிரேமா இப்ப நான் எங்க இருக்கேன் இப்போ? ஒரு டீ கடையில இருக்கலாமா? டீ கடையா? ஆமா சார். டாக்டர் சார், நீங்க ஹீரோயினுங்க, டீ கடையில உட்கார்ந்து புதுசு காபி டேல டீ உட்கார்ந்திருப்பாங்க, ஒரு டீ கடைக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா சார்? ஓகே மாத்திங்க சார், லொகேஷன் மாத்திருங்க. இல்ல டீ கடை உங்க வீடியோல நாங்க பார்க்காததா? ஓகே. டீ கடை லொகேஷன், இடுப்புல ஷாட், கேமரா ரோலிங் சார். இது டீயா? ரெடி ரெடி. கைய அப்படியே பிடி பாப்புறீங்க சார். கேமரா ஆஃப் பண்ணிக்கிட்டுமா? ரோல் ரோல் கேமராஸ் அண்ட் ஆக்ஷன். சார் அவனுக்கு வேற ஏதோ பண்றானுங்க சார். வாயில ஏதோ வச்சுட்டு ஏதோ பண்றான் சார் அவன். சார் கேமரா கட் பண்ணிட்டுமா? ரோல் பண்ணுங்க. எல்லாத்தையும் வா. நல்லா சார் ரோலிங் சார். சுது சுதுவா? சார் கட் பண்ணிக்கிட்டுமா? சார் கட் வந்து பேசுறாங்க. சுதாகர செல்லமா என்ன அது டைரக்டர் சொன்னாரா? சார் ஸ்பாட்ல பண்ணலாம். வேணா நீ என்ன சொல்லுங்க. ஆமா நீங்க இம்ப்ரூவைஸ் வேண்டாங்க. அது வேண்டாம். என்ன சுது எனக்கு புரியல. லவ்ல நான் அவரை சுதுன்னு தான் கூப்பிடுவேன். அவர் என்ன உங்களை கூப்பிடுவாரு? அவர் என்னங்க? வாங்க பண்ணுங்க. ஜானுதான். அப்ப இவர் ராம்னு நான் கூப்பிட்டுக்கலாமா? ராம். ஜானு. சரி, ரெண்டு பேரும் ஒரு வாட்டி சொல்லி சொல்லி பாத்துக்கோங்க பேரு. ஜானு. ராம். ஜானு. ராம். ஜானு. ராம். எமோஷன் ஏத்துங்க. என்ன எமோஷன் சார்? என்ன எமோஷன் வருது ஏத்துங்க. நான் கேமராமேன் வேணாம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரெடி ரெடி சார். ரெடி. இப்ப டீ கடை வேணாம், பீச்ல பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. பீச் மாத்துவோம். பீச் மாத்திக்கலாம் பீச் சார். பெட்டர். ஆனா பீச்னா மடியில படுக்கிற மாதிரி வச்சுக்கோமா? என்ன சார் பாத்தீங்களா? ஹீரோயின் இவ்வளவு ஜோவியலான ஹீரோயினை நாங்க பார்த்ததே கிடையாது சார். இப்ப படுத்தே இருக்காங்க. என்னமா பண்ணிட்டு அதை கேட்கல சார். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா நான் என்னோட கிரியேட்டிவிட்டி சொல்றேன். படுக்கிறதுல இருந்து மேல வரட்டுமா? வர சொல்லட்டுமா கேமராமேன்? கேமராமேன் சொல்லுங்க. கேமராமேன் படுக்கிறதுல இருந்து மேல வரணும். அண்ட் ஆக்ஷன். ராம். கட். என்ன சார் முதுகு தடவரா சார்? அது நம்ம ஷார்ட்ல. ஆமா சார். நான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இம்ப்ரூவைஸ் அங்கலாம் பண்ணுவீங்களா? சார் சரி, கேமரா இங்க இருக்கு, தடவுறது அந்த ஃப்ரண்ட். அப்படி இல்ல ஃப்ரேம்ல வர மாதிரி மூஞ்சி. இல்ல சார், எனக்கு பாதுகாப்பு கருதி நான் படுக்கலாம்னு முடிவு பண்ணல. நான் உட்கார்ந்தே இருக்கேன் சார். மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் ஆக்டிங் ஒரு மெத்தடா இருக்கு சார். அது வந்து இருக்க வேணாமா சார்? சார் நீங்க பேசாதீங்க, உங்களால தான் இந்த புள்ள பயப்படுது. நான் பேசி வர சார் வைக்கிறேன். வேணாம் சார், நீங்க லொகேஷன் மாத்துங்க சார். என்ன நம்ம வந்து கோயில் வச்சுக்கலாம். கோயில் வச்சு அப்பதான் எனக்கு திருந்திருப்பான். ஓகே, கோயில் லொகேஷன் சேஞ்ச். அண்ட் ஆக்ஷன். ஜானு. ராம். ஜானு. பழைய மாதிரி எனக்கு காதல் உன் மேல இருக்கா ராம்? பழைய மாதிரி காதலா? டயலாக் மறந்தா சார். சார் இவரோட நோக்கம் கைய தடவறதா சார். டயலாக்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண நீங்க மாட்டீங்க. எங்க பாக்கல கைய தடவும் போது இல்ல அப்படி ஒரு அண்ணன் மேல சொல்லுது போது. நீங்க ஆக்ஷன் கம்மி பண்ணிக்கோங்க, டயலாக்ல வந்துட்டு கான்சென்ட்ரேட். ஓகே சார். நான் மட்டும் தான் ஆக்ஷன். இப்ப இதுக்கு போயிடலாம் சார். ஹாஸ்பிடல் போய்டுவோம். ஹாஸ்பிடல் இருக்கு. ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் சீரியஸா நடிப்பாங்கல்ல. ஹாஸ்பிடல்ல ஜானுவோட அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்கிறாரு. பாக்குறதுக்காக ராம் வந்துட்டுறாரு. வெந்துட்டு போட்டோம். எனக்கு அப்பா ஹாஸ்பிடல்ல இருந்தா எனக்கு என்ன பாத்தீங்களா? அப்பா ஹாஸ்பிடல்ல இருந்தாலும் என்ன நீ வான்னு கூப்பிடுறான் சார். ஐசியூல அப்பா ஐசியூல அப்பா இருக்காரு. யாரு? ஜானுவோட அப்பா ஐசியூல இருக்காரு. ராம் பாக்குறதுக்காக வந்துக்கிறாப்ல. இப்போ நீங்க உங்க லவ் சொல்ல போறீங்க ஹாஸ்பிடல்ல. லொகேஷன் சேஞ்ச் ஹாஸ்பிடல். ஓகே. ரோலிங் சார். ஜானு ஏன் அழுகுறமா? அப்பா அப்பாவா? அவரு அப்பா செத்துட்டாருன்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பா என்ன ஒருத்தனை படுக்க வச்சுக்கிட்டுமா? சொல்லுங்க. ஆமா சார், மெத்தட் ஒருத்தர் வந்து படுங்க. ஏன்னா மெத்தட் ஆக்டிங்னாலே ஒருத்தர் படுத்தாதான். ஆமா ஆமா, அப்பதான் ஃபேஸ் கரெக்டா பார்க்க முடியும். இல்ல இங்க இருக்கு அப்பா பேசி வேற எங்கேயும் பாக்காதீங்க. ஓகே. அப்பா பொரியூருன்ற சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா இருக்கும் சீனா.
அது மட்டும் வச்சுக்கிறேன் சார். வச்சிருங்க. பொரி உருண்டையோட அப்பா நீங்க அது ஆக்சிஜனா ஃபீல் பண்ணிக்கோங்க. breathe in breathe out. சூப்பர். ஓகே ரோல் கேமரா. breathe in வாயில கிடையாது, நெஞ்சில தெரியும். சார் அப்ப நெஞ்சில இருந்து வரட்டுமா? வரட்டுமா? அப்பதான் breathe in breathe out தெரியும். கரெக்ட், நெஞ்சில. ஓகே நெஞ்சில இருக்கு சார். நெஞ்சில கொஞ்சம் இறக்கட்டுமா? அப்பா மூச்சு விடுப்பா, செத்துற போறேன். நான் இறக்கிட்டேன் சார். ரெடி ரோல் கேமராஸ் அண்ட் ஆக்ஷன். இன்னும் கேமரா திரும்பலடா. திரும்பிருச்சு. ஜானு ராம் என்ன ஜானு ராம் அப்பா இருக்காருன்னு பாக்கிறேன். தானுன்னு கேக்குதுங்க. ஜானுவா? ஜானு இல்லைங்க. ஜானு தாங்க செல்ல டப்புல பாத்துக்கலாம். டப்புல பாத்துக்கலாம் ரன் சார். த்ரூ ரன் த்ரூ. ஜானு ஜானு எங்க இருக்க ராம்? எங்க இருக்க? கைய பிடிச்சிருக்க, எங்க கேக்குறீங்க? இங்கதான் இருக்கேன் நானு. நீ இங்கதான் இருக்க, ஆனா உன் மனசு இங்க இல்ல ராம். ஆமா இல்லம்மா, யார் மேல உன் மனசு இருக்குன்னு சொல்லு ராம். அது நிறைய பேர் இருக்காங்க, யார சொல்றது இல்ல. சரி, இந்தாங்க இந்த பொரி உருண்டை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுங்க. இந்த பொரி உண்டை இல்ல இல்ல நீங்க வாயில வச்சிருங்க. நீங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு பாதி கொடுங்க. அப்படியே வாயோட வாய் கொடுங்க. வாங்க சார், வாங்க சார், frame இருக்கு சார். வாங்க சார், அப்படியே வாயோட வாய் பொரி உருண்டை கொடுங்க சார். கொடுங்க சார். ஐயோ வாயில கொடுங்க சார். நான் உள்ள போய்க்கிறேன். வாயோட வாய் கொடுங்க சார். டாராரா. ராம் டேய் போனா கொஞ்சம் பர்றா. ரெடி? ரெடி. ஆக்ஷன். ஐ லவ் யூ ராம். என்னாச்சு ராம்? இல்ல சரியா வைக்கலையா? என்ன அவரு டாக்டரா ஜானுவா ரெண்டு சைடு வச்சு எதை செக் பண்ணுது சார் ஆக்டிங் மட்டும் ஃபேஸ்ல மட்டும் பாருங்க. தண்ணி இனி வேணுமாமா அவருக்கு? ஆக்டிங் என்ன நினைச்சு ஏக்கப்படுறாரு. ஏக்கம். ஓகே மயங்கி விடுங்க ராம். கை தட்டிடுங்கப்பா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொல்லுங்க. அந்த இந்த கேரக்டர் நான் பண்ணலாம்னு ஒரு தடவை நினைக்கிறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணுவேன் சார். சரி, அவரை வந்து அசிஸ்டன்ட்டா வாங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. பரவா எல்லாம் விளையாடுங்க பப்ளிக் டாய்லெட் மாதிரி. நான் வரேன் சார். கேமரா ரோல் கேமராஸ். இந்த அப்படியே சாவே கிடையாது. சரி ஓகே வாங்க. ரோல் கேமரா. ரோலிங் சார். நீங்க ஏன் ரோலிங் சொல்றீங்க? நீங்க சாரி சார். பழைய இது. நீங்க சொல்லுங்க. ரோலிங் சார். ஆக்ஷன். சரி பேசு. என்ன நீ ஒரு மாதிரி பாக்கலாமா? பாவே தெரியல. இல்ல ராம். ராம் ராமா ராம் தான். இரு இரு. ஏய் ராம் கண்ட்ரோல் ராம் கொஞ்சம் ஐயா விடு. ரொம்ப ராஜா. காணனே தாவுது. வீரண்டி. ரெடி ரெடி. கண்ண மூட்டிங்களா? மூட்டோம். மூடிட்டேன் தலைவரே. சரி சும்மா விளையாட பண்ண கூடாது அப்படி. ஓகே ஓகே. இப்படி போட்டுட்டு எப்படி வேற மாதிரி இருக்கு. அதான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. யார் அது? ஜானு. தொட்டோம். அதான் எங்க ட்ரிக். சரி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட். இல்ல முடியாது. ஓகே. இல்ல உண்மையிலே தொட்டாங்களா என்ன? ஆமா தொட்டு மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்த்துட்டு. மாத்திடுவாங்க. போட்டு கரெக்டா போயிட்டு இருக்கு. முடிச்சாதானே. ஆமா குடிச்சாதான் சொல்லுவோம் அவுட்னு. சேஃப். நம்ம யோசிக்கவே வேணாம், யோசிச்சாதான் நம்ம மாட்டுவோம். கரெக்டா கில்லி மாதிரி. ஏய் தம்பி முடிங்க. தலைவரே. சரி நம்மளும் ஸ்பீட் அப். சரி ஓகே வாங்க. இன்ஸ்டி ஓகே. ஓகே அவுட். உடுப்பா கர்மனே நாட்டை சொச்சு சூதுல நாட்டை விட்டுருக்கியா? இதெல்லாம் ஒரு டாக்டரா? இப்ப என்ன டாரு? நாங்க பார்க்காத டாரா? இது வந்து என்னன்னா நாங்க கேள்விப்பட்டோம் அதர்வா சாருக்கு வந்து ஆக்டிங் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டே கிடையாது. யார் சொன்னா? நியூஸ் வந்து பொழப்பை கெடுத்துறாதா? இல்ல இப்ப சொல்லல, சின்ன வயசுல ஆக்டிங் வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. அது ரெண்டாம் மச்சு தானா. ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஆனா அது வந்து நடக்காம போயிடுச்சு. நேரம் அவர் ஆயிருந்தாருன்னா ஒரு இந்தியாவுக்கு ரொனால்டோ மாதிரி ஒரு ஆளா இருந்திருக்கு. ரொனால்டோ இந்தியாவே கிடையாது. இந்தியாவின் ரொனால்டோ. அப்படி அது காலை மட்டும் பாருங்களேன் கொஞ்சம். இல்ல உள்ள இருக்கு. அப்புறம் எடுங்கல பாருங்க எத்தனை அடி அடிச்சிருப்பாரு நேரம். என்னத்துல பால தூக்கி சொல்றேன். அந்த அளவுக்கு அவ்வளவு கோல்ஸ் போட்டு கொலு கொலு. அவர்
அவ்வளவு கோல்ஸ் போட்டு இந்தியாவின் தலை சிறந்த ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்திருப்பாரு. சரி. ஒரு பிளேயர் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நேருக்கு வாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னா என்ன பண்ணா அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தர் சினி இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல எங்கேயோ யாராவது ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து என்னோட எய்ம் வந்து ஃபுட்பால் தான், உனக்கே தெரியும். சோ நான் இந்த சினிமா இதோட விடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதே முடிவு தான் என்னோட கடைசி படம். இதுக்கப்புறம் நான் என்னோட கெரியர் ஃபுட்பாலை நோக்கி நான் போறேன், இல்ல ஃபுட்பால் சேர்த்துக்கலாம் ஃபுட்பால் கோச் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள பிராங்க் பண்ணேன். பிராங்க் பண்ண அவ்வளவுதானே. சரி போன் கொடுங்க பாப்போம். பேபி எங்க இருக்கீங்க? ஏன் ஹார்ட்ல இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவேன், லவ் பண்ணுவேன். சேம் பேபி சேம், லவ் யூ டூ. சரி உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும். தனியா தானே இருக்கீங்க? தனியா மட்டும்தான் இருக்கேன். இல்ல ரக்ஷன் ஒண்ணும் இல்ல, இது இதே முரளி தான் கடைசி படம். நான் வந்துட்டு இது ஃபுட்பால் இது நோக்கி போலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். யா ப்ரோ. ஸோ அதான் சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பின் காலிங் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ப்ரோ, ஃபுட்பால் மேல ஒரு ஆசை, ரொம்ப நாளா ஃபுட்பால் ஆடணுன்ற ஒரு ஆசை. சரி அது நாமளும் வந்துட்டு ஒரு ரொனால்டோ மாதிரி ஆகக்கூடாதா ஃபியூச்சர்ல, ஒரு மெஸ்ஸி மாதிரி இது பண்ணுவோம். 1 வீக்ல ஃபுட்பாலுக்கு எப்படி ப்ரோ வேலை பார்க்க முடியும்? எனக்கு எப்படி பண்ணணும் தெரியாது, எப்படியா பண்ணிடலான்னு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் இப்ப ஃபுட்பால் விளையாட? 10 பேர் இப்ப வரணும்னா எப்படி ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு வந்துட்டு ஃபுட்பால் ஆடணுன்ற ஆசை, அதுவும் வேர்ல்ட் கப்ல போய் ஆடணும்னு ரொம்ப ஆசை. உண்மையிலேயே அது வந்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை தான். It is something way bigger and I appreciate, I know you're passionate about few things. நீங்க அதே மீறி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றது வந்து எப்படி சொல்றது, ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொல்றதா இப்ப நீங்க பேசுறது ஒரே ஃபீலிங் தான். என்ன ஒரு ஆளு நினைச்சு சொல்றீங்க, பட் இது இல்ல இல்ல ரக்ஷன் சும்மா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதான் சரி மனசு மாறிச்சு, கிரிக்கெட் ஆடலாம்னு. இல்ல ப்ரோ, எனக்கு என்னன்னா சரி இப்போ வந்துட்டு உங்ககிட்ட பேசும்போது எனக்கும் தோணுது ஃபுட்பால் வந்துட்டு ரொம்ப அவையா இருக்கு நமக்கும். சரி ஓகே கிரிக்கெட்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தோணுது. எனக்கு ஃபுட்பால் வேண்டாம், நம்ம கிரிக்கெட் ஆடலாம் ப்ரோ. நான் உங்களுக்கு டீம் அரேஞ்ச் பண்றேன் ப்ரோ. 1 வீக் டைம் கொடுங்க ப்ரோ. என்ன பண்ணணும் சொல்லுங்க ப்ரோ, நான் பண்றேன் ப்ரோ. இல்ல ப்ரோ கபடி ஆடணும். இல்ல ப்ரோ கபடியா? ஆமா ப்ரோ, ஒரு மாதிரி நீங்க பிராங்க் தான் பண்றீங்க, பின்னாடி ஒரு குரல் கேக்குது, யார் இது? இல்ல ப்ரோ, கபடி வந்துட்டு எனக்கு ஃபுட்பாலும் கிரிக்கெட் வந்துட்டு ஓகே, அது நிறைய பேர் இருக்காங்க ஆடுறாங்க. சரி நம்மளும் அதுல ஏன் போய் ஆடணும்னு சொல்லிட்டு இப்போ கபடி ப்ரோ இப்ப அவர் வந்து கபடியும் விட்டுட்டு நாங்கெல்லாம் பல்லாங்குழி விளையாடலாம். ப்ரோ ப்ரோ நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு குழி காலியா இருக்கு, எல்லாருமே போட்டு ஜாலியா விளையாடலாம். சரி அதெல்லாம் நம்ம கேம் எல்லாம் அப்புறம் விளையாடுவோம். அது என்ன எடுத்தோன்னே எனக்கு புரியலையே. அது இந்த மாடுலேஷன் இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பார்த்ததே இல்லையே. இல்ல ப்ரோ, நாங்க ஒரு 2 டேஸா பாய்ஸ் டாக் பண்ணி ரொம்ப பாண்ட் ஆயிட்டோமா, அதனால இல்லங்க என்னங்க பசங்கள்கிட்ட பாண்டானா என்னங்க போன் பண்ண எங்கடா இருக்க இவ்வளவுதானங்க பேசுவாங்க. எங்க இருக்க இதயத்துல இருக்கேன். அதனாலதான் இதயத்துல இருக்குன்னு சொல்லி நீங்களும் எதுவும் கேட்க மாட்டீங்க. நல்ல வேலை பறந்துரு, வேற இல்ல. சும்மா சைடுல நிப்பான் ஐயா அவர்லங்க பேட்மிண்டன் ஆடலாம். ஆனா யூடியூப் போட்டுட்டு பேட்மிண்டன். ஆமாங்க இல்ல அவர் பிராங்க் பண்ணாரு, நான் சீரியஸா பேசிட்டேன். எனக்கு ஆளாளுக்கு பிராங்க் இல்ல ப்ரோ பிராங்க்ல ஆமாமா, அது நீங்க சும்மா சீரியஸ் ஆயிட்டீங்க தெரியுது. நானும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் நீங்க பேசும்போது. என்ன அது இதயத்துல இருக்காங்க அதுங்கிறாரு, என்ன அது யாரு போன் பண்ணாலும் இதுதான் சொல்லுவேன், எங்க இருக்குன்னு கேட்டா நான் பண்ணுவேன். நீ சொல்லல, நீ குழியில இருப்ப. தேங்க்ஸ் ரக்ஷன், அடிக்கிறேன் முடிச்சிட்டு அடிக்கிறேன். லவ் யூ படி, பை. ரக்ஷனுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்றத நான் இன்னைக்குதான் எனக்கு தெரியுமா, நான் பேசியிருக்கேன் பாத்திருக்கேன். நான் இப்படி நானு ஒரு சைட பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியா? இனிமேல் நீங்க கால் பண்றீங்க, கால் பண்ணா இப்படிதான் அவர் பேசணும். எங்க இருக்க? இதயத்துல எனக்கு பாப்போம் நான் என்ன. உன்னை பார்த்தா என் கூட படிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். உன்ன மாதிரி எனக்கு எல்லாம் சொல்லாம இருக்க முடியாது. ஒரு நேரம் எங்க பாய காணோமேன்னு பார்த்தோம். சோ இவர் வந்து நம்ம ஏரியா பாய், எப்பவுமே இங்க வந்து கெஸ்ட்லாம் வரும்போது அவங்களுடைய ரசிகர்கள் வந்து லெட்டர் கொடுத்து அனுப்புவாங்க. அது இவர் தான் டெலிவரி பண்றாரு. உங்களுடைய ரசிகர் யாரோ போட்டிருக்காங்க, பாத்துருவோம்.
என்னண்ணே இது அண்ணே இது gents அதாவது lips மாதிரி இருக்கு. அது என்னது? Gents lips Lips மாதிரி பார்த்து அதான்டா வெறும் அதை வச்சே கண்டுபிடிப்பா. அது ரக்ஷனா மித்த ஆளுங்களா அப்படின்னு. இது வரைக்கும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, லெட்டர் மட்டும் தான் வரும். ஆனா யாருக்குமே இந்த மாதிரி லிப் வந்து இது பண்ணி எல்லாம் யாருக்குமே வந்தது இல்ல. பார்த்து எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்கு. அதையேண்டா நக்கி நிக்கிறேன். அன்புள்ள ஜானகி எழுதுவது, நீங்க இந்த லெட்டரை படிக்கிறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அத்து அத்துனா அத்துன்னா அதான்டா அதர்வா ஷார்ட் ஃபார்ம் ஓ அத்து. ஓ, அப்ப சித்தார்த்தன் சித்து. சுதாகர் நானே நிப்பாட்டிடுவேன். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க உங்களுக்கு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு லெட்டர் போடுற பையன் நான் தான். பையனா? என்ன ப்ரோ? ஜானகி ராமன்ற என் பேரை தான் ஜானகின்னு போட்டேன். என்ன பண்றது, பொண்ணா இருந்தா தானே நீங்க லெட்டரையே பாப்பீங்க. அப்படிங்களா ப்ரோ? பின்னாடி இருக்க லிப்ஸ் என்னோடதுதான். அதுதான் கேட்டு லவ் லைஃப் ஃபுல்லா உங்களாலதான் பிரச்சனையே. உங்க ஈட்டி படம் பார்த்துட்டு அதே மாதிரியே ஏன் நீங்க சிக்ஸ் பேக்ஸ் வைக்கலன்னு என் லவ்வர் கேட்டா. இமைக்கா நொடிகள் பார்த்துட்டு ஏன் ரொமான்டிக்கா நீங்க இல்லன்னு கேட்டா. நல்ல வேலை அவ இன்னும் பரதேசி படம் பார்க்கல. பட் நான் ஆல்ரெடி அப்படிதான் இருக்கேன். நீங்க சொன்னாதான் என் கல்யாணமே நடக்கும். அதர்வா ப்ரோ ப்ளீஸ் என் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இப்ப அவருடைய லைஃபே கேள்விக்குறியா. அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உங்களோட பெரிய ஃபேனா இருந்திருக்காங்களாம். நீங்க இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்றத பார்த்து அது மாதிரி அவன் ஏன் அவ்வளவு ரொமான்டிக்கா இருக்க மாட்டான்னு. இதனால இப்ப இருக்கிற பெண்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன? ஒரு இதே முரளி ஒரு ஒன் சைட் லவ்வரா இப்ப இருக்கிற பெண்கள் இப்படி எல்லாம் இருந்தாலே நீங்க உங்களை லவ் பண்ணுங்கப்பா, ஏன்பா இப்படி எல்லாரையும் ஒன் சைடா இது பண்றீங்க, ஏன் உங்களுக்கு எல்லாம் நோ சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். கரெக்டா சொல்லணும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையோட சீரழிச்சிட்டு இருக்கு. அதுக்காக சொல்றேன். வாங்கிருக்கீங்க. பொண்ணுங்களுக்கு நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாரும் எனக்கு கால் பண்ணுங்க. பசங்க வந்துட்டு எதனா லவ் பண்றாங்க இல்ல அவங்க எதனா சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா சும்மா ஒரு வாட்டி கேளுங்க. பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. பசங்களும் அதே மாதிரி தான். இல்ல அப்படின்னு சொன்னா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அதோட விட்டுருங்க. பின்னாடி எல்லாம் போக கூடாது. சிக்ஸ் பேக் எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க. கஷ்டமான ஒரு விஷயம் தான். நான் வந்து படத்துக்காக அப்படி இப்படின்னு சொல்லி பண்றேன். ஃபுல்லா கண்டினியூஸ் எல்லாம் யாரும் வைக்க முடியாது. அதெல்லாம் ஒரு போட்டோ ஷூட் இல்ல ஒரு படத்துக்காக வந்து பண்றோம். அது ஒரு மாய பிம்பம். ஆமா, ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம், ஒரு அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். பட் அது வந்துட்டு அந்த லெவல்ல ஸ்டாண்டர்ட்ஸ். அப்புறம் படத்துல இருக்கிற மாதிரி ரொமான்டிக்கா நம்மள்ட்ட வாங்கன்றாங்க. அப்படி எப்படி நம்ம பண்ண முடியும்? படத்துல நீங்க போய் உட்கார்ந்து 100 பேருக்கு முன்னாடி விளம்பர இடைவேளை வெட்டலாம். நம்ம பண்ண முடியுமா? அதெல்லாம் கிசரிக்கு போனா கூட ஸ்லோ மோஷன்ல வாங்குறாங்கண்ணே. எப்படி போக முடியும்? பசங்களே ரொம்ப வந்து காஞ்சி போய் கிடக்குறானுங்க. சோ உங்களால முடிஞ்சதை வந்து பசங்களும் சொல்றேன். பண்ணும்போது ரொமான்ஸ் ஏத்துக்கணும். அவங்க சும்மா கேள்வி கேட்டு டென்ஷன் ஆகக்கூடாது. மாப்பிள்ள நீ ஏதோ சொல்லணும்னா அந்த கேமரா உங்க வைஃப்க்கு தனியா சொல்லிரு மாப்பிள்ள. அதுக்காக தனித்தனியா பேசி சைடுல வந்து பசங்களா இருக்க விடுங்க. அண்ட் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எதனா எஃபர்ட் போடுறாங்கன்னா அந்த எஃபர்ட்டை வந்துட்டு கொஞ்சம் மதிச்சு முடியாது அப்படின்னு சொல்லிருக்கேன். அதுதான் ரைட்டு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம 2வது ரவுண்டுக்கு போறோம். பவுல் ப்ளீஸ். ஒரு சுத்துற சுதாகரா இல்ல நீங்க எடுங்க. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஏதாவது ஒரு விஷயம் அது உங்களுக்கு சொன்னா புரியாது, ஆனா அது அப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு மொமெண்டா கூட இருக்கலாம் உங்க வாழ்க்கையில. சொன்ன பொண்டாட்டி திட்டுவாளே தானே. எப்போதுமே இப்படி நம்ம வீட்டை அட்டாக் பண்ணும்போது நமக்கு நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, என் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு சொல்லணும். புரியுதா? அப்படியா? அப்படி வாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து மத்தவங்களுக்கு அது பொண்ணா புரியாது, பார்க்கவே இல்லை. என்ன லவ் பண்ணா அந்த பொண்ணுக்கே சொல்லல. அப்புறம் அதுக்குள்ளேயே என்ன அதுக்கு ஒரு ஃபெயிலியர் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காமா சொன்னா புரியாது. அது பட்டாதான் அது தெரியும். நான் பக்கத்துல இருந்தேன்னா எனக்கு தெரியல. அந்த பையன் பேர் சுதார். கிண்டல் பண்ணுவாங்க, கூட சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம கிட்ட சீரியஸா கிட்ட இருப்பாங்க. சொல்லு மச்சான் அங்க போயிட்டு என்ன போயிட்டு அப்புறம் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. எல்லாம் நடக்கும். நடந்துச்சுல நான் பாத்துட்டு இருந்தேன் பக்கத்துல. இன்னும் எவ்வளவு நேரம் தான் முட்டு கொடுத்தீங்க? விடுங்க. நீங்க என் ஃப்ரெண்டு எல்லாருமே லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு செட் ஆகல. மீதி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பானுங்க தெரியுமா? அட்வைஸ் தரும்போது வந்து ஆதங்கத்துல இருப்போம். அப்ப வந்துட்டு இந்த அது உங்களுக்கு சொன்னா புரியாது. அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு அது சொல்லணும். ஒரு வார்த்தை ஒத்த வார்த்தை எமோஷனல் மேடா மாறிட்டு. நீங்க
எங்கேயாவது போயிட்டு இதை வாங்கணும் அதை வாங்கணும் இல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அது வாங்கணுமா காசு இல்லப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. இந்த ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போகும் தெரியுமா, இந்த ஷூட்டிங் கீட்டிங் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் வந்துட்டு ஒர்க்கிங் இருக்கு அப்படின்னு சொல்லி போயிடும். கடைசி நாள் வந்துட்டு அதுவும் இப்ப வந்துட்டு காசு பையில கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை, கார்டு இருக்கு தெரியுமா? நல்லா தேய்ச்சிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் மாசம் கடைசியில பில்லு வரும்ல, அப்ப வந்துட்டு இந்த டைலாக் தான், காசு இல்லப்பா. ஏன் கை உள்ள போக மாட்டேங்குதா? இல்ல எது நல்லதா இருக்கும், ஆனா கண்டிப்பா எல்லாத்தையுமே இருக்கணுமா? ஆமா அப்புறம் என்னத்த போய் எடுத்துக்கிட்டு யார நம்பர்னே தெரியல. தாசன் டிராவிட் இருக்கானே, அவன் வந்து ஸ்டைலிஸ்ட் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஸ்டைலிஸ்டா என்ன ஸ்டைல் பண்ணுவாரு? ட்ரெஸ் வாங்கும் போது வந்து கோபிட்ட சொல்லுவேன், கோபி அவன் நம்பாத, நீ ஏன் ட்ரெஸ் எடுக்கிற நீ எறா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சீன்ல நாங்க பண்ணிருப்போம்ல, அந்த இது நல்லா இருக்கு அப்படின்னு போடல, அதுதான் கோபி. டிராவிட் அதே மாதிரியே பக்கத்துல நானே அவன் சூப்பரா இருக்கு, நான் செட்டு இதை போடுங்க அப்படிமா ட்ரெஸ் எடுத்து அவனதான் எடுத்துருவான். எடுத்து போட்டாங்க டைட்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா நீங்க ஜிம் போறீங்க உடம்பு குறைச்சிருக்கீங்க, ஆனா போட்டதான் மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவான். பண்ணக்கப்புறம் போட்டா வயிறு தெரியுது அவர் மாதிரி இருக்கு விட்டுருவான். ஆனா இவன் போட்டு தெரியும், டேய் இது கோபி வாங்கினது இல்ல அப்படின்னா, ஆமா நானே எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு கொடுக்கல, பிளான் பண்ணி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு. தம்பி தப்பு இப்படின்னு நீங்க ஏதாவது ரீசெண்டா யாராவது பண்றத பார்த்தோ, இல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பண்றத பார்த்தோ, இல்ல வெளியில ஃப்ரெண்ட்ஸ் தம்பி இது தப்புப்பா அப்படின்னு தோணுதுன்னா? இப்போ தோணிச்சு, ரக்ஷன் போன் எடுத்து அப்படியே தப்பு. இது வாலிப வயசு. இதே மாதிரி வாலிப வயசுல ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிருப்போம்ல. இப்ப நானும் நம்ம 2 தடவை போலீஸ் ஸ்டேஷன். கம்மியா சொல்றீங்க? 2 தடவை தான்டா போனேன். இல்ல அதுக்கப்புறம் அவங்களே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த போல நீங்க ரெகுலர் கஸ்டமரா இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு தடவை தியேட்டர்ல பிரச்சனை ஆகி மங்காத்தாக்கு அதே மாதிரி தான் தியேட்டர் சட்டையெல்லாம் கிழிச்சு சண்டை வந்து அப்போ ஒரு தடவை ஸ்டேஷன் கூட்டி போயிட்டாங்க. அப்ப அப்பா வந்து கூட்டு வந்து இனிமேல் நீ படமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டி போயிட்டாரு. நாளா ஒரு தடவை எங்க அப்பா தெரியாம ப்ரௌசிங் சென்டர்ல போய் மாட்டீங்க. அது வேற படம் பார்த்து இது ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கேமிங் சென்டர் இருக்கும் சரியா, அந்த கேமிங் சென்டர்ல போய் உண்மையிலேயே கேம்ஸ் விளையாடுவோம். உண்மையிலேயே இப்பதான் டவுட்டே வரேன். அங்க போய் கேம்ஸ் ஆடும்போது அங்க ஸ்கூல்ல என்னன்னா அவங்களோட மைண்ட் என்னன்னா அது ப்ரௌசிங் சென்டர். இப்போ நீங்க சொன்னீங்களா, ஆமா ஆமா அப்படியே நினைச்சிட்டாங்க அவங்க. நீங்க அதுக்கு தானே போனீங்க. கேம்ஸ் ஆடுவோம். இத போயிட்டு எங்க வீட்டுல போய் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இவனுங்க வந்துட்டு அங்க போய் விளையாடுறாங்க, அங்க போயிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல உட்காருவானுங்க அப்படி இப்படின்னு என்னமோ ஒண்ணு போய் சொல்லிட்டாங்க. நான் ஒரு நாள் வந்து அங்க உட்கார்ந்துருக்கேன். அப்ப வந்து எங்க அப்பா வராரு, போன் பண்றாரு, எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல இருக்கேன் அப்படின்னு. மொட்டை மாடி வரலாற்றிலே ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு மழையோட முடிச்சு இப்ப எனக்கு தெரிஞ்சு காலைல விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் போவோம். சரி வெளில வா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து அள்ளு இல்ல, வந்து அங்க இருந்து அடிச்சு புடிச்சு வரேன். வந்த உடனே எல்லாரும் முன்னாடி ஸ்கூல்லயே விட்டாரு. ஸ்கூல்லே சோ அவங்க கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் தானே போய் சொல்லிருக்காங்க. நாங்க அங்க உண்மையிலேயே கேம்ஸ் தான் ஆடிட்டு இருக்கோம் சரியா. அங்க போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டேன். சொல்லி அதோட விடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாளே அசெம்பிளி முடிச்சிட்டு மொத்த ஸ்கூலுக்கு முன்னாடி எங்க எல்லாரையும் முட்டி போட வச்சாங்க. இது எந்த ஸ்டாண்டர்ட்ல? இது வந்து 9th நினைக்கிறேன், 8th or 9th. எல்லாரும் முன்னாடி எங்களை முட்டி போட இருக்காங்க. எல்லார்கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இதுதான் போயிட்டு பண்றானுங்க அப்படின்னு சொல்லி. ஆமா சரியில்லையா? தப்பு இந்த மாதிரி பண்றது. அதனால இந்த கேர்ள்ஸ் முன்னாடி முட்டி போட்டது ரொம்ப இதுவாயிடுச்சு. இல்ல அப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாசம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். அப்புறம் வாரம் முட்டி போட மாட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி மாசம் ஆயிட்டாரு. இதுக்கு மேல ஆனா அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா அட்டி இல்ல சில விஷயத்துக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இல்ல அடிலாம் விழுந்திருக்குன்னும் போது நல்லா அடிவாங்க. வீட்டு முட்டை பையன்ல தம்பி அடிவாங்க. சின்ன பையன் அக்கா வந்துட்டு அக்கா அடிக்க மாட்டாங்க. மொத்தத்தையும் இவர் மேல காட்டிடுவாங்க. அவன் என்ன பண்ணா, அவன் தான் உடச்சு அப்ப இவனை பிடிச்சி அடி அப்படின்னு அடிச்சு அவனை அடிச்சு அவனை பயப்படுத்தியா? நான் ஒரு வாட்டி என் வீட்டுல புரிய சொல்லிட்டேன். இந்த நன்செக்ஸ் தெரியும்ல, அது ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாங்க வீட்டுல. ரொம்ப அழகா இருக்கும் அந்த டிராயிங். எங்க அப்பா அப்பதான் புது லேப்டாப் வாங்கிட்டாங்க. இல்ல நான் வந்து அப்படி இப்படி பண்ணிட்டு புது லேப்டாப் வாங்கிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் வேற இன்னும் பிரிக்க கூட இல்ல, அது அப்படியே இருக்கு சரியா. இப்படி வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. நான் சும்மா என் ஃப்ரெண்டுக்கு வந்து கேமரால வந்து காமிச்சேன். ஏய் மச்சான் பாறா இப்ப பாறா இப்படி பண்ணும்போது லைட்டா அங்க கிராக் விழுந்துச்சு. பார்த்தேன் சரியா, ஒரே அடி ஒரு சிங்கிள் இதுல வந்து ஸ்கிரீன் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நமக்கு செட் ஆகுது. அப்படியே மூடி வச்சுட்டு என் தம்பி பக்கத்துல போய் வச்சுட்டேன். இல்ல தம்பி சின்ன பையன், அடிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். உன் தம்பி ஏன்டா இப்படி பண்ண? அதே நீங்க பண்ணிதான் சொல்லிருந்தா கூட இவ்வளவு அடி வந்திருக்கு.
அது ஏதாவது மன்னிச்சு விட்டுருப்பாங்க. உனக்கு பார்க்க தெரியல, நீ பாத்துக்கலாம்ல, அதையே வந்து சின்ன பையனுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த நன்சக்கெல்லாம் வச்சிருக்கேன், அவனுக்கு எதனா இருந்தா உனக்கு என்ன இதா இருக்கும். ஆனா எப்படியா இருந்தாலும் உங்களை அடிப்பாங்கன்னு கன்ஃபார்ம் தான். அண்ணனா பிறந்தாலே அப்படித்தான். யார் பிரதர் நீங்களா? இல்ல நான் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கேன்ல. அடியா? அண்ணன் தான் அப்படி சொல்லுது. அண்ணன் தான் கூட்டு போனேன், என்ன கூட்டு போனேன், அதெல்லாம் வாங்கி கொடுத்து நாளையே பொறிக்கல தின்னுட்டு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படிதான் சார் இருப்போம். இப்ப இதே முரளி ஏன் மக்கள் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். ஒரு கலர்ஃபுல்லான படம், ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஸ்கிரீன்ல வந்து இத்தனை ஆர்டிஸ்ட் அண்ட் ஒரு நல்ல மியூசிக். ஃபாரின் போய் ஃப்ரேம்ல பார்த்தே ரொம்ப போயிருக்கோம். என்னங்க கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்க? படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஜென்யூனா அது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், நல்ல மியூசிக், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சில ஆர்டிஸ்ட் வந்து நாங்க போஸ்டர்ல கூட வந்து காமிக்கல, அந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. சோ அப்படியா? சர்ப்ரைஸா யாரோ இருக்காங்க? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, சர்ப்ரைஸா நிறைய பேரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இதே முரளி படத்துல வந்து பாருங்க. ஆமா, கடைசியா வந்து ஒரு இசையோட நம்ம முடிக்க போறோம். அவர் தான் வந்து இசை வாசிக்கூடியவர். நீங்க இப்ப பாட போறீங்க. 5 6 7 8 அவளு நானும் இருக்கும்போது love ரொம்ப சூப்பரு, நடுவுல தான் வந்தா அவ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கரு, கையில தான் மாட்டிக்கினா செத்தாண்டா சேகரு, நான் கூலான ஆளு டென்ஷன் ஆகும் ஓடிடு கஷ்டப்பட்டு கரெக்ட் வந்து நல்ல ஃபிகர் உனக்கு ஒண்ணு மாட்டோம் மாட்டோம் ஒரு நாள் மாட்டோம், மத்தவங்க பிகரை எல்லாம் இஷ்டத்துக்கு கரெக்ட் பண்ணா உன் ஃபிகரை கன்ஃபார்மா ஊரே ஓட்டும். தூங்க விடலையே என்ன தூங்க விடலையே, அவன் நைட் எல்லாம் படல போட்டு தூங்க விடலையே, வாங்க விடலையே என்ன வாங்க விடலையே, பரிச்சையில பாசு மார்க் வாங்க விடலையே, காதலிக்காதே மனசை காதலிக்காதே, காதலிக்கு கடைசியில கை கொண்டாதே கொண்டாதே கொண்டாதே, மனசை காதலிக்காதே, காதலிச்சு கடைசியில கைத்து தொங்காதே, காதலிக்காதே மனசை காதலிக்காதே, காதலிச்சு கடைசியில கைத்து தொங்காதே. எல்லாம் ஒரு ஜான் பொறி உருண்டைக்கு சார்.